श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। गुरुमुखमनदित्य प्राह वेदानशेषान् नरपत्परिक्लिप्तं शुल्कमादातु कामः स्वशुरममरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि। மின்னார்தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்னொரு கால் சொன்னார் கழற்கமலம் சூடினோம் உன்னார் கீழெழுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கமெடுத்தூத வேண்டிய வேதங்களூதி விரைந்து கீழறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று பாதங்கள் யாமுடைய பற்று. நேற்றைய தினம் ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரம், பெரியாழ்வாரின் திருநக்ஷத்திரம். நம்ம சம்பிரதாயத்துல சாதாரண மக்களோட முனிவர்கள் இன்னும் சிறந்தவர்களாக கொண்டாடப்படுகிறார்கள். ஏனென்றால் எப்பொழுதும் எம்பெருமானையே தியானித்துக் கொண்டிருப்பார்கள். அப்போ முனிவர்களின் பக்தி ஒரு பெரிய மலையை போன்றது. முனிவர்களோட ஆழ்வார்கள் இன்னும் சிறந்தவர்களாக கொண்டாடப்படுகிறார்கள். ஏனென்றால் ஆழ்வார்களின் பக்தி இன்னும் ஆழ்ந்த பக்தி. அதனால முனிவர்களின் பக்தி ஒரு பரமாணுவை போன்றது, ஆழ்வார்களின் பக்தி ஒரு மலையை போன்றது. ஆழ்வார்களுக்குள்ள பெரியாழ்வார் இன்னும் சிறந்தவர். ஏனென்றால் எப்பொழுதும் கண்ணனுக்கு மங்களாசாசனம் பண்ணிட்டே இருப்பார். எப்பொழுதும் பொங்கும் பரிவுடையவராக இருப்பார். இவருக்கு ஏன் பெரியாழ்வார் என்று பெயர்? முதல்ல அவதரிச்ச ஆழ்வாரும் இல்ல, நிறைய காலம் வாழ்ந்த ஆழ்வாரும் இல்ல, நிறைய பிரபந்தங்களை கொடுத்த ஆழ்வாரும் இல்ல. இப்ப ஏன் அவருக்கு பெரியாழ்வார் அப்படின்னு பெயர்? இது சுவாமி மணவாள மாமுனிகள் சொல்றார். மங்களா சாசனத்தில் மத்துள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆழ்வத்தாழ்வதான் நன்றி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர் பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். இந்த பொங்கும் பரிவு மங்களாசாசனம்னால் எப்பொழுதும் பண்ணிட்டே இருப்பார் பெரியாழ்வார். அது பெருமாளுக்கு எப்பொழுதும் மங்களாசாசனம் பண்ணிட்டே இருப்பார். அதனால அவருக்கு பெரியாழ்வார் அப்படின்னு பெயர். இந்த மங்களாசாசனம்னா என்ன? மங்களத்தை ஆசாசிப்பது. மங்களத்தை ஆசாசிப்பதுனா என்ன? எப்பொழுதும் பெருமாளுக்கு வாழி வாழி போற்றி போற்றி என்று வாழ்த்துவது. இந்த பெரியாழ்வாருக்கு மங்களாசாசனம், பெரியாழ்வார் எப்பொழுதும் மங்களாசாசனம் பண்ணிட்டே இருப்பார். பொங்கும் பரிவும் அவருக்கு அதிகமாக இருக்கும். பொங்கும் பரிவுனா என்ன? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். இப்போ விராட் கோலி கிரிக்கெட் கிரவுண்ட்ல பேட்டிங் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு வேகமான ஒரு பந்து வருது.
எல்லாருக்கும் தெரியும் அவன் அதை 6 அடிச்சிடுவான்னு. ஆனாலும் விராட் கோலியோட அம்மா அப்பாவோ இல்ல அவன் விராட் கோலி சம்பந்தப்பட்டவா யாராவது இந்த பால் ரொம்ப வேகமா வருதே, விராட் கோலிக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு ஒரு பயம் இருக்குல்ல, அதுதான் பொங்கும் பரிவு. இந்த பெரியாழ்வாருக்கு மட்டும்தான் அது நிறைய இருக்கும். இப்போ மத்த அடியார்களை பார்த்தோம்னா முதல்ல பிராட்டி ஆண்டாள் திருப்பாவையில ஒரே ஒரு பாசுரத்தாலதான் பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணான். அன்னி உலகம் மலர்ந்தாய் அடி போர்த்தி, சென்னங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போர்த்தி என்ற பாசுரத்துல பண்றான். ஆண்டாள் இந்த பாசுரத்துல மட்டும்தான் மங்களாசாசனம் பண்ணா தவிர மத்த பாசுரங்கள்ல எல்லாம் பண்ணவே இல்லை. ஆதிசேஷன் எடுத்துட்டோம்னா ஆதிசேஷன் இந்த பூவுலகத்துல மணவாள மாமுனிகளாக அவதரித்த போது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு தேவராஜ மங்களம் பாடினார். அஸ்து ஸ்ரீ ஸ்தன கஸ்தூரி வாசனா வாசிதோரசே ஸ்ரீ ஹஸ்திகிரிநாதாய தேவராஜாய மங்களம் என்று தேவராஜ மங்களத்தை பாடினார். ஆனால் மணவாள மாமுனிகள் கூட அந்த தேவராஜ மங்களத்தை பாடும் போது மட்டும்தான் பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணார். மற்ற சமயங்கள்ல பண்ணல. கருடன் ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் லக்ஷ்மணன் நாகபாசத்தால கட்டி இருக்கும் போது கருடன் அதை எடுத்துட்டு மங்களாசாசனம் பண்ணார். என்ன எப்படின்னா, சகே ராகவ ரிபூணாம் அபி வத்சலஹா அப்படின்னு பண்ணார். ஹனுமான் கிஷ்கிந்தா காண்டத்துல முதல்ல ராமர் சந்திக்கும் போது அவர் கேட்டார், உங்க தோல்லாம் இவ்வளவு அழகா இருக்கே, அந்த தோல்ல பார்த்து யாராவது கந்திருஷ்டி போட்டுடுவா அப்படின்னா அவருக்கு அப்ப பொங்கும் பரிவு ஏற்பட்டது. ஆனா இந்த அடியார்களுக்கு எல்லாம் ஒரு சமயத்துல மட்டும்தான் பொங்கும் பரிவு ஏற்பட்டது. மங்களாசாசனம் பண்ணா. பெரியாழ்வாருக்கு எப்பொழுதும் அந்த மங்களாசாசன பரத்தை உண்டு. எப்பொழுதும் பொங்கும் பரிவுடையவராக இருப்பார். அப்போ பெரியாழ்வாருக்கு எப்போ முதல்ல பொங்கும் பரிவு ஏற்பட்டது, எப்போ முதல்ல பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணார் அப்படிங்கிற கதைய பார்க்கலாம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் முகுந்த பட்டருக்கும் பத்மா அம்மங்காருக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. அவருக்கு பெயர் விஷ்ணு சித்தன். அதாவது எப்பொழுதும் பெருமாளையே யோசிச்சுருக்க கூடியவர். இந்த விஷ்ணு சித்தனுக்கு எல்லா சம்ஸ்காரங்களும் ஆச்சு. உபநயன சம்ஸ்காரம் போன்ற எல்லா சம்ஸ்காரங்களும் ஆச்சு. அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்திரசாயி பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணுவர். அதே பாண்டிய தேசத்துல வல்லவதேவன் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு முறை மாறு வேஷத்துல ஊர் சுத்தி வரும்போது ஒரு வயோதிகரை பார்த்தார். அப்போ அவர் ஒரு ஸ்லோகத்தை சொன்னார். அந்த வயோதிகர், வருஷார்த்தம் அஷ்டௌ பிரயதேத மாசான் நிஷார்த்தம் அர்த்தம் திவசம்யதேதே வார்த்தக்ய ஹேதோர் வயசானவேன பரத்ர ஹேதோரிஹ ஜன்மனாச்ச அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை சொன்னார். ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னன்னா, மழை காலத்தோட 3-4 மாசத்துல நல்லா ஓய்வு எடுத்துக்கணும்னா மத்த காலங்கள்ல எல்லாம் நல்லா வேலை பார்க்கணும். ராத்திரி நல்லா தூங்கணும்னா கார்த்தால நல்லா வேலை பார்க்கணும். வயசானோடனே நல்லா ஓய்வு எடுத்துக்கணும்னா சின்ன வயசுல நல்லா வேலை பார்க்கணும். அதே மாதிரி வேற ஒரு லோகத்துக்கு போனோம்னா அதற்கான சரியான வழியில இருக்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். இப்போ அந்த வல்லவதேவ ராஜாக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இந்த வேற லோகம்னா எந்த லோகத்துக்கு போகணும், அதுக்கு எந்த தெய்வத்தை வணங்கணும், யாரு முழு முதற் கனவுள் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. அதனால அவரோட மந்திரியான
சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவரான செல்வ நம்பியிடம் கேட்டார், இந்த உலகத்தோட முழுமுதற் கடவுள் யார்? இப்போ செல்வ நம்பி சொன்னார், இது நான் சொன்னா நல்லா இருக்காது, மத்த ஊர்கள்ல இருந்து வித்வான்கள் ஒரு சபைய கூட்டி அவா சொன்னாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரின்னு அந்த ராஜா ஒரு சபைய கூட்டினார். அங்க நிறைய வித்வான்கள் வந்தார்கள். ஆனா அவ என்ன சொன்னா, பிரம்மா தான் முழுமுதற் கடவுள், ருத்ரன் தான் முழுமுதற் கடவுள், இந்திரன் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தார். இப்போ அன்னைக்கு அந்த ராஜா என்ன சொன்னாருன்னா, இந்த பொற்கிழி யார் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சரியா சொன்னானா, இந்த பொற்கிழிய தானாவே அவ கையில விழும் அப்படின்னு சொன்னார். ஆனா இவெல்லாம் என்ன சொன்னா, பிரம்மா தான் முழுமுதற் கடவுள், ருத்ரன் தான் முழுமுதற் கடவுள்னு சொன்னா. அந்த பொற்கிழி கீழே விழவே இல்லை. அன்னைக்கு ராத்திரி அந்த விஷ்ணு சித்தரோட கனவுல பெருமாளே சொன்னார், நீ அந்த வல்லவதேவராஜாவோட சபைக்கு போய் நான் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு நிலைநாட்டணும். பெரியாரார் சொன்னார், எனக்கெல்லாம் இதெல்லாம் பண்ண தெரியாது அப்படின்னு. அப்போ பெருமாள் சொன்னார், நீ என்ன புஷ்ப கைங்கரியம் தானாவே பண்றன்னு நினைக்கிறியா? அதுவும் நான் தானே சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி நானும் உன் வாயில நான் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு நிலைநாட்டுறேன். நீ போய் அந்த வல்லவதேவ ராஜாவோட சபையில சொல்லு, நான் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு நிலைநாட்டு அப்படின்னு பெருமாள் சொன்னார். அடுத்த நாள் இந்த விஷ்ணு சித்தர் வல்லவதேவராஜாவோட சபைக்கு போய் எல்லா வேத பிரமாணங்கள், சாஸ்திர பிரமாணங்கள், எல்லா பிரமாணங்களோட ஸ்ரீமன் நாராயணன் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு நிலைநாட்ட அந்த பொற்கிழி தானாவே அவர் கையில விழுந்தது. இந்த ராஜாக்கு ரொம்ப சந்தோஷம். பெரியாழ்வார யானை மேல ஏற்றி ஊர்வலம் வர சொன்னார். அவர் இந்த மாதிரி முழுமுதற் கடவுள் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொன்னதுனால எல்லா வித்வான்களுக்கும் அது அவர் மேல புடிச்சு போய் அவரை பிடிச்சிருச்சு. அதனால அவருக்கு பட்டர் பிரான், பட்டநாதன் அப்படின்னு பேர் வந்தது. அவர் யானை மேல ஏறி ஊர்வலம் வரும்போது ஒரு காட்சிய பார்த்தார். இந்த மாதிரி ஒரு காட்சிய யாரும் பார்த்ததும் இல்ல, இதுக்கு முன்னாடி கேட்டதும் இல்ல. என்ன பார்த்தார்? ஸ்ரீமன் நாராயணனே வைகுண்டத்திலிருந்து ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோடு கருடாரூடனாக சேவை சாதிச்சார். அப்போ பெரியாழ்வாருக்கு ஒரு எண்ணம் வந்தது. என்னன்னா, இந்த பெருமாள் பரமபதத்திலிருந்து வந்திருக்காரே, இந்த மக்கள்லாம் இந்த பெருமாள் மேல கந்திருஷ்டி போட்டுடுவாளோ அப்படின்னு நினைச்சு பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் பலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் பலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதிவரர் துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு வடிவார் சோதிவலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு என்று பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணார். அப்போதான் முதல்ல அவருக்கு பொங்கும் பரிவு ஏற்பட்டது. அதனால திருப்பல்லாண்டு அப்படின்னு சொல்லிட்டு 12 பாசுரங்களோட ஒரு கிரந்தத்தை அருளி செய்தார். அதன் பிறகு பெரியாழ்வார் திருமொழி அப்படின்னு ஒரு கிரந்தத்தை அருளி செய்தார். அதுல
முதல் 10 முதல் திருமொழி வண்ணமாடுங்கள் அந்த பதிகத்தோட அர்த்தத்தை பார்க்கலாம். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் மோற்றம் கலந்தலராயிற்று. வண்ணம் நிறைந்த மாடங்களாலே சூழ்ந்த திருக்கோட்டியூரில் கண்ணன் அழகான முடியுடைய எல்லா குணங்களுடைய குட்டி கண்ணன் திருக்கோஷ்டியூர்ல அவதரிச்சிருக்கான். எல்லாரும் அந்த அவன் திருமாளிகைக்கு வந்து எண்ணெய் ஹோலி பவுடர் எல்லாத்தையும் தூவிண்டே இருக்கா. கண்ணன் பிறந்தா அப்படிங்கிற சந்தோஷத்துல எல்லாமே தூவிட்டு இருக்கா. அப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு கேள்வி வரும், கண்ணன் வந்து திருவாய்ப்பாடியில தானே அவதரிச்சான், அப்ப ஏன் பெரியாழ்வார் திருக்கோஷ்டியூர்ல அவதரிச்சா அப்படின்னு பாடுறார் அப்படின்னா அதுக்கு 3 காரணங்கள் உண்டு. முதல் காரணம், தன்னோட ஆச்சாரியன் மானசிக ஆச்சாரியனான பெரிய நம்பியோட சொந்த ஊரான செல்வ நம்பியின் சொந்த ஊரானபடியால் திருக்கோஷ்டியூர் திவ்ய தேசத்துக்கு மங்களாசாசனம் செய்தார். 2வது காரணம், கம்சனுக்கு அது தெரியக்கூடாது. இப்போ இவர் வந்து யசோதா பாவத்துல பாடுறார். இப்போ இவர் திருவாய்ப்பாடியில இருக்கார். இந்த யமுனா நதி தாண்டினோம்னா மதுரை வந்துடும், அங்க கம்சன் இருக்காரு. இப்போ திருவாய்ப்பாடியில இந்த தேவகியோட 8வது பையன் அவதரிச்சிருக்கான் அப்படின்னு சொன்னானா அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால திருக்கோஷ்டியூர் அப்படின்னு சொன்னான். 3வது காரணம், நரசிம்ம அவதாரம் எடுக்கணும் அப்படின்னு மீட்டிங் போட்டா ஊர் திருக்கோஷ்டியூர். அதாவது நரசிம்ம அவதாரம் எப்படிப்பட்ட ஒரு அவதாரம்னா, டக்குன்னு ஒரு அரை மணி நேரத்திலேயே முடிஞ்ச ஒரு அவதாரம். பெருமாள் கம்பீரமா எல்லா எதிரிகளையும் டக்குன்னு அழிச்சிட்டார். இப்ப இந்த கண்ணன், குட்டி கண்ணன், அவன் எப்படி எதிரிகள் எல்லாம் அடிப்பான்? அவன் இப்பதானே பிறந்திருக்கான். அதனால திருக்கோஷ்டியூர்ல கண்ணன் அவதரிச்சிருக்கான் அப்படின்னு பாடுறார். அடுத்த பாசனம், ஓடுவார் விழுவார் உகந்தாலே பார் நாடுவர் நம்பிரான் எங்கோத்தான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்றாடுவார்களும் ஆயிற்றை பாடியே. எல்லாரும் கண்ணனோட முற்றத்துல எல்லாரும் எண்ணெய் ஹோலி பவுடர்லாம் தூவினால அதுல எல்லா மக்களும் வந்து வழிக்கு விழுந்து எல்லாருமே கொண்டாடுறான். நம்ம குட்டி குழந்தை, நம்ம பிரான் அவதரிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாடறா, எல்லாரும் ஆடறா, எல்லாரும் பறைய கொட்டுறா. அந்த மாதிரி எல்லா விதமான கொண்டாட்டங்களையும் பண்றா. திருவாய்ப்பாடியில கண்ணன் பிறந்த சந்தோஷத்துல எல்லா விதமான கொண்டாட்டங்களும் பண்றா. அடுத்த பாசுரம், பேணி சீருடை பிள்ளை பிறந்தினில் காண தாம் புகுவார் பூக்கு போதுவார் ஆணொப்பார் இவன் நேரில்லை கான் திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே. இந்த பேணி சீருடை, அதாவது அப்பா அம்மாவோட பேச்ச உடனே கேட்ட இந்த பிள்ளை தேவகி வசுதேவர் வந்து கண்ணன் கிட்ட சொன்னா, சங்கு சக்கரத்தை மறைச்சிக்கோ, ஏன்னா கண்ணன் பிறந்த போது சங்க சக்கரங்களோட தான் பிறந்தான், அதனால சங்க சக்கரங்களை மறைச்சிக்கோ அப்படின்னு தேவகி வசுதேவர் சொன்ன போது உடனே மறைச்சிட்டா. அந்த மாதிரி ஒரு பிள்ளை புகுந்து வந்து கண்ணனை பார்க்க சொன்ன பேச்ச கேக்குற அந்த கண்ணனை எல்லாரும் புகுந்து பாக்குறா கண்ணனை. இந்த கண்ணனை பார்த்தோன்னே அவளுக்கு என்ன தோணுறது,
இந்த கண்ணன் குட்டி குழந்தைக்கு சாமுத்திரிகா லட்சணம் உண்டு. அதாவது ஒரு ஆண் எப்படி இருக்கணுமோ அது எல்லாமே கண்ணனுக்கு இருக்கு அப்படின்னு. அப்புறம் திருவோண நட்சத்திரத்துல இந்த குழந்தை அவதரிச்சிருக்கான். அந்த குழந்தை திருவோண நட்சத்திரத்துல அவதரிச்ச இந்த குழந்தைய எல்லாரும் புகுந்து புகுந்து வந்து பாக்குறான். இப்போ இன்னொரு கேள்வி வரும், கண்ணன் ரோஹிணி நட்சத்திரத்துல தானே அவதரிச்சான், அப்ப ஏன் ஆழ்வார் திருவோணத்தான் அப்படின்னு பாடுறாருன்னா, திருவோண நட்சத்திரம் பொதுவாக பெருமாளோட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்ப இவர் இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல இந்த குழந்தை அவதரிச்சிருக்கான்னு சொல்லிட்டாருன்னா திரும்ப கம்சனுக்கு தெரிஞ்சு போயிடும்ல, இவர் ரோஹிணி நட்சத்திரத்துல அவதரிச்சது கம்சனுக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால திருவோணத்தான் இந்த குழந்தை பெருமாள் மாதிரியே இருக்கான், பெருமாள் கிடையாது அப்படின்னு சொல்லறதுக்கா கம்சனுக்கு தெரியக்கூடாது, இவன் ரோஹிணி நட்சத்திரத்தை அவதரிச்சிருக்கான், அதனால திருவோணத்தான் அப்படின்னு பாடுறார். இவன் இந்த உலகத்தையே ஆளக்கூடிய பிள்ளை அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுறார். இவன் எல்லா குணங்களுடைய குழந்தைய எல்லாரும் கொண்டாடுறார். அடுத்த பாசுரம், உரியை முற்றத்துருட்டி நின்றாடுவார் நரனை பால் தயிர் நன்றாக தூவுவார் செரிமன் கூந்தல் அவிழத்திலை தெங்கும் அறிவழிந்தனராய் பாடியாயரை. இந்த குழந்தைய பார்த்து எல்லாரும் பால் அவ ஆத்துல இருந்து எல்லாரும் பால் தயிர்லாம் கட்டி வச்சிருக்கால, அது கொண்டு கண்ணனுக்கு ஊட்டி விடுறான். நன்றாக தூவி தூவி கண்ணனுக்கு ஊட்டி விட்டு எல்லா விதமானும் பண்றான். சுத்தமான பால் தயிர் எல்லாமே கொண்டு வரான். அவளுக்கு சொத்தாகி இருக்கக்கூடிய அந்த பால் தயிர் நெய் எல்லாமே கொண்டு தூவரா. அப்புறம் அவ எப்படி ஆட்டோ கொண்டாடுறான்னா, அவளோட முடி தலைமுடி விரிஞ்சிட்டா அப்படின்னு தெரியவே தெரியாது, பித்து பிடிச்ச மாதிரி அவ ஆட்டோ ஆடுறா. கண்ணன் பிறந்திருக்கான் அப்படிங்கிற சந்தோஷத்துல பித்து பிடிச்ச மாதிரி எல்லாரும் கொண்டாடுறா. அடுத்த பாசுரம், கொண்ட தாளுரி கோல கொடு மழு தண்டினர் பரியோலை சயனத்தார் விண்ட முல்லை அரும்பன பல்லினார் அண்டர் மிண்டி புகுந்தனையாடினார். இந்த பாசுரத்துல ஆழ்வார் இந்த திருவாய்ப்பாடியில இருக்கிற ஆண்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றான். ரொம்ப வீரம் உடையவர்கள், பாதுகாப்பு இந்த திருவாய்ப்பாடியை ரட்சிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவா. ஓல படுக்கையில படுத்துப்பா. அவளோட பல்லு ஒரு மல்லி மொட்டு போல வெள்ளை வெள்ளையா இருக்கும். இப்படி வீரமுடையவர்களாம் கூட கண்ணன் பிறந்திருக்கான் அப்படின்னு எல்லாரும் டான்ஸ் ஆடி அவளே மிருதுவாயிட்டா. இப்போ வீரமா இருந்தவர்கள் சாஃப்ட் ஆயிட்டா. அந்த மாதிரி இந்த திருவாய்ப்பாடியில இருக்கிற ஆண்கள் இருக்கா. அடுத்த பாசுரம், கையும் காலும் நிமிர்ந்து கடார நீர் பைய வாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐய நாவழி தாளு கங்காந்திட வைய மேழும் கண்டாள் பிள்ளைவா. இந்த கண்ணன் குழந்தைக்கு எல்லாம் கைய காலெல்லாம் நீட்டி கண்ணனோட நாக்குல மஞ்சளை தடவரா அப்படின்னு தடவறதுக்கு ஒரு வழக்கம் உண்டு. நாக்கு சுத்தம் பண்ணறதுக்காக ஒரு வழக்கம் உண்டு. அதனால யசோதை நல்ல மஞ்சள் எடுத்து கண்ணனோட நாக்குல
நாக்குல தடவும் போது எல்லா கண்ணன் வாயை திறக்கிறான். இப்ப என்ன பார்த்தா? இந்த உலகத்தையே ஃபுல் பிரம்மாண்டத்தையே பார்த்தா. இந்த பிரம்மாண்டத்துக்குள்ள திருவாய்ப்பாடிக்குள்ள யசோத இருக்கா. அவ கண்ணனோட நாக்கு சுத்தி பண்றா. அந்த கண்ணனோட வாயில திரும்ப எல்லா பிரம்மாண்டமும் தெரியுது. அந்த மாதிரி கண்ணனோட வாய்க்குள்ள அவ பாக்குறான். பார்த்து அடுத்த பாசுரத்துல என்ன சொல்றா? வாயுள் வையகம் கண்டமட நல்லார் ஆயர் புத்திர நல்ல நருந்தெய்வம் பாயச் சீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரை. இந்த யசோதை என்ன சொன்னா? இந்த கண்ணன் குட்டி கண்ணன் ஆயி பிள்ளை, இந்த ஆயர் குலத்து குழந்தை கிடையாது. இவன் ஒரு கஷ்டப்பட்டு அடையக்கூடிய ஒரு தெய்வம். வேற ஆய்பிள்ளை கிடையாது. இவன் ஒரு மாயன். எல்லா விதமான சேஷ்டித்தங்களையும் பண்ணக்கூடிய ஒரு மாயன் அப்படின்னு அவர் தோழிகள் கிட்ட சொல்றார். அடுத்த பாசுரம். 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் எத்திசையும் சயமரம் கோடித்து மத்த மாமலை தாங்கிய மைந்தனை உத்தானம் செய்துங்கதனராயரே. கண்ணனோட புண்ணியோஜனம் போது எல்லாரும் கொடிய கட்டி புஷ்பங்கள்லாம் வச்சு கண்ணனை ஊர்வலம் கூட்டின்னு போறான். இந்த கண்ணன் எப்படிப்பட்டவன்? கோவர்தன மலையே தூக்கின கண்ணன். அப்போ ஒரு சந்தேகம் வரும். இந்த குழந்தை குட்டி குழந்தை தானே கண்ணன், அவன் எப்படி கோவர்தன மலையை தூக்கினா? அது அப்புறம் தானே நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனா பெரியாழ்வார் கலியுகத்துல அவதரிச்சவர், கண்ணனோ துவாபர யுகத்துல அவதரிச்சவர். இப்ப கண்ணன் பண்ண எல்லா லீலைகளும் பெரியாழ்வாருக்கு தெரியும். அதனால அப்புறம் நடக்க போறத அவர் முன்னாடியே சொல்லிட்டார். அதனால கோவர்தன மலையே தூக்கின கண்ணனை எல்லாரும் ஊர்வலம் கூட்டின்னு போறார். அடுத்த பாசுரம். கிடக்கில் தொட்டில் கிழிய உதை திடும் எடுத்து கொள்ளில் மருங்கயிரித்திடும் ஒடுக்கி புல்கில் உதரத்தை பாய்ந்திடும் மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய். இந்த பாசுரத்துல கண்ணன் தொட்டில ஆடின்னு இருக்கும் போது தொட்டில போட்டு உதைச்சி உடைக்கிறான் கண்ணன். சரின்னு யசோதை தூக்கிக்கிறா கண்ணனை, இடுப்புல வச்சுட்டு தூக்கிக்கிறா. அப்ப கண்ணன் இடுப்ப எத்தறான். அப்போ சரி கண்ணனை ஒண்ணுமே பண்ணாம ஹார்டா தன்னோட மார்பு கிட்ட புடிச்சுண்டா அவனோட காலால வயித்த யசோதையோட வயித்த எத்தறான். அதனால இந்த வலியெல்லாம் இவனை பாத்துக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்ல, இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பையன், இவனை பாத்துக்கிறதுக்கு எனக்கு சக்தியே இல்ல அப்படின்னு நான் மெலிஞ்சு போயிட்டேன் அப்படின்னு யசோதை சொல்றான். அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா சுவாமி மணவாள மாமுனிகள் பெரியவாச்சான் பிள்ளையோட வியாக்கியானத்தை பூர்த்தி பண்ணறதுக்காக அது எழுதும் போது பெரியாழ்வாரோட பாவத்தையே எடுத்துக்கொண்டு அவர் வேற ஒரு அர்த்தத்தை சொல்றார். முதல் 3 வரிகளுக்கு அதே அர்த்தம் தான். கண்ணன் தொட்டில ஆடின்னு இருக்கான், தொட்டில உதச்சி உடைக்கிறான். யசோத இடுப்புல தூக்கின்னு இருக்கா, இடுப்ப உதைக்கிறான். சரி மார்பு கிட்ட தூக்கிக்கிறானா வயிற்று அடிக்கிறான். அப்போ ஆனா இந்த கடைசி வரியில யாருக்கு மெடுக்கல, யாருக்கு சக்தி இல்ல அப்படின்னு சொல்லவே இல்லை. அதனால மணவாள மாமுனிகள் சொல்றார், இந்த யசோதைக்கு ஒரு பொங்கும் பரிவு ஏற்பட்டது. இந்த கண்ணன் தொட்டில அடிக்கிறான் உதைக்கிறானே, அவன் கால் வலிக்காதா? நான் கண்ணனை தூக்கிக்கும் போது என்னோட இடுப்பை உதைக்கிறானே, அவன் கால் வலிக்காதா? நான் அவனை கெட்டியா புடிச்சிக்கும் போது அவன் உடம்புலாம் வலிக்காதா அப்படின்னு கண்ணனுக்கு இந்த வலியெல்லாம் தாங்கறதுக்கு சக்தி இல்ல அப்படின்னு இத பார்த்து நான் மெலிஞ்சு போயிட்டேன். அந்த யசோதைக்கு ஒரு பொங்கும் பரிவு ஏற்பட்டது. அதுதான் இந்த பாசுரத்துல சொல்ற. இது
பெரியாழ்வாரை யசோதையாக பாடின பாசுரம். அடுத்த பாசுரம். சென்னலார் வயல் சூழ் திருக்கோட்டியூர் மன்னு நாரண நம்பி பிறந்தமை மின்னு நூல் விட்டு சித்தன் வீரித்த இப்பண்ணு பாடல் வளார் கிளை பாவனை. இந்த பாசுரம் மட்டும்தான் பெரியாழ்வாராகவே பாடுறார். மத்த 9 பாசுரங்கள்லாம் யசோதா பாவனையில பாடினார். இந்த பாசுரம் பெரியாழ்வாராகவே பாடுறார். என்ன சொல்றார்? நெல் வயல்களாலே சூழ்ந்த திருக்கோஷ்டியூரில் அவதரித்த இந்த நாரணன் எல்லா குணங்களோட இருக்கக்கூடிய இந்த குட்டி பிள்ளை கண்ணன், இந்த குட்டி கண்ணனை பத்தி இந்த 10 பாசுரங்கள் நான் சொன்னேன்ல, பாசுரத்தை சொன்ன இந்த பல பூனல பலன்னு இருக்கக்கூடிய பூனல் திஜகுல திலக்கனான இந்த நான் விஷ்ணுஜித்தன் பாசுரங்களை அது யாரெல்லாம் அர்த்தமோட புரிஞ்சுட்டு சேவிக்கிறாளோ பாவமே கிடையாது. இப்ப நீங்களும் இந்த பாசுரத்தோட அர்த்தத்தை கேட்டேல்ல, உங்களுக்கும் பாவம் கிடையாது. இதே மாதிரி அடுத்த பதிகத்துல பெரியாழ்வார் கண்ணனோட அவயவ பிரபாவத்தை பாடுறார். அதுல ஒரே ஒரு பாசுரத்தை பார்க்கலாம். சீத கடலுள் அமுதன்னதே வக்கி கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்து சுவை துண்ணும் பாத கமலங்கள் காணீரே பவள வாயிர் வந்து காணீரே. இந்த பாசுரத்துல கண்ணனோட 2 தாய் தேவகி யசோதை 2 பேருக்கும் ஒரே அளவு மகத்துவம் உண்டு அப்படின்னு பாடுறார். என்ன சொல்றாருன்னா, இந்த தேவகி எப்படிப்பட்டவள்? தேவர்களோ அசுரர்களோ சமுத்திர மந்தனம் பண்ணும் போது உலகத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்தது. ஆனா பெருமாள் கைய யார் தேவை? பிராட்டி தான். அந்த பிராட்டிக்கு எவ்வளவு மகத்துவம் உண்டோ அதே அளவு மகத்துவம் இந்த தேவகிக்கு உண்டு. அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவகி வந்து தன்னோட குழந்தையான கண்ணனை அழகான முடிவுடையவளான யசோதைக்கு கொடுத்தாள். அந்த கண்ணன் என்ன பண்றான்? இதுல யசோதையும் தேவகியும் அவளுக்கு ஒரே அளவு மகத்துவம் உண்டா அப்படின்னு பாடுற. அப்ப கண்ணனை கொடுத்தான். அந்த கண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? தன்னோட கட்டை விரலை எடுத்து வாய்க்குள்ள வச்சு அதை சப்பின்னு இருக்கான். அப்போ கட்டை விரலை எடுத்து சப்பின்னு இருக்கான். அப்போ இந்த கண்ணனோட திருவடியை தானே நம்ம எல்லாரும் தேடிட்டு இருக்கோம். அப்ப அந்த திருவடியை நம்ம பற்ற வேண்டும்ல. அந்த திருவடி சுவையா இருக்கா இல்லையா அப்படிங்கறதுக்காக தன்னோட கட்டை விரல சப்பின்னு இருக்கான். அந்த மாதிரி மிருதுவான திருவடியுடைய கண்ணனுக்கு திருவடிகளுக்கு பல்லாண்டு, இந்த திருவடியுடைய கண்ணனுக்கும் பல்லாண்டு அப்படின்னு சொல்ற. இதே மாதிரி பெரியாழ்வார் நிறைய ஒரு பர்வத்தால வேற குட்டி கண்ணனா அனுபவிச்சுட்டு இருக்கார். அப்ப அவர் நடை அழகு என்ன, அவர் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறது என்ன, எல்லா விதம் தலைமுடிய வாரிக்கிறது, தலைமுடிய கொண்ட போட்டுக்கிறது என்ன, எல்லா விதமாக கண்ணனை பாடியிருக்கார். அடுத்தது இப்ப கண்ணன் மாயன் அப்படின்னு பார்த்தோம்ல. அப்ப எப்படி மாயனாய் இருக்கான் அப்படின்னு பெரிய கண்ணனை பாடுற பெரியாழ்வார். அதுல ஒரே ஒரு கதை பாசுரத்தை பார்க்கலாம். சீமாளிகனவனோடு தோழமை உள்ளவும் வல்லாய் சாமாரவனி எண்ணி
சக்கரத்தால் தலை கொண்டாய் ஆமாரறியும் பிரானே அணியரங்கத்தே கிடந்தாய் ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய் இருவாச்சி பூச்சூட்டவாராய். இதுல ஒரு கதை சொல்றார். சீமாலிகன் அப்படின்னு கண்ணனோட ஒரு தோழன் இருந்தான். அவன் எப்படிப்பட்டவனா, கண்ணனுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அது எல்லாமே சீமாலிகனுக்கும் தெரியும். இப்போ சீமாலிகன் நினைச்சான், கண்ணனுக்கு தெரிஞ்சது எல்லாமே எனக்கு தெரியும், அதனால எனக்கு ஒரு மதிப்பு ஏற்படுறதுக்காக எனக்கு ஒரு மதிப்பு இருக்கும். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியாது, சக்கரம் விடுறது மட்டும் எனக்கு தெரியாது. அது கண்ணனுக்கு நல்லா தெரியும். கண்ணன் கிட்ட இருந்து சக்கரம் விடுறது மட்டும் நம்ம கத்துட்டோம்னா நம்மளே அந்த சக்கரத்தை வச்சுட்டு கண்ணனை அழிச்சிட்டு நம்ம ஒரு புது கண்ணனா ஆயிடலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தது. கண்ணன் கிட்ட போய் கேட்டார், கண்ணா நீ உனக்கு தெரிஞ்சது எல்லாமே என்கிட்ட சொல்லி கொடுத்துருக்கல, சக்கரம் விடுறது மட்டும் எனக்கு சொல்லி கொடுக்கலையா, அது மட்டும் சொல்லி கொடுக்கறியா அப்படின்னு கேட்டார். கண்ணனுக்கு புரிஞ்சிருச்சு, நீ இப்படி யோசிக்கிறியா, சரி நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு அப்படின்னு நினைச்சுட்டு, அப்ப சீமாலிகனுக்கு தெரியாது தன்னோட கர்வத்தை அழிக்க பாக்குறா, தன்னையும் அழிக்க பாக்குறா அப்படின்னு சீமாலிகனுக்கு தெரியாது. அப்போ அதுக்கப்புறம் கண்ணன் சொல்லி கொடுத்தான் எப்படி சக்கரத்தை விடணும்னு. இந்த கை கிட்ட வச்சுட்டு அப்படியே விட்டு திரும்ப கழுத்துக்கிட்டே வச்சுக்கணும். சக்கரம் தானாவே கைக்கு வந்துடும். அப்படி சக்கரம் விட கத்து இவ்வளவுதான் தேவை அப்படின்னு சொன்னார். சீமாலிகனும் சரின்னு சக்கரத்தை விட்டா இங்கேயே வச்சிருந்தான். சக்கரம் எவ்வளவு ஷார்ப்பானதுன்னு எல்லாருக்கும் தெரியும். சக்கரம் வந்தது சீமாலிகனோட கழுத்தையே வெட்டிடுது. அந்த மாதிரி கண்ணன் இந்த மாதிரி ஒரு மாயாவி அப்படின்னு இந்த பாசுரத்துல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி கண்ணனுக்கு நான் இருவாச்சி பூவை சூட்டுறேன் அப்படின்னு பாடுறார். இந்த மாதிரி எத்தனையோ விதமான பெரிய ஆழ்வார் கண்ணனை அனுபவிச்சிருக்கார். அந்த மாதிரி பெரியாழ்வார் கண்ணனுக்கு எப்படி மங்களாசாசனம் பண்ணாரோ அதே மாதிரி நம்மளும் பெரியாழ்வாருக்கு மங்களாசாசனம் பண்ணலாம். அவரோட மங்கள ஸ்லோகத்தை அனுசந்திக்கலாம். ஸ்ரீ தன்வி நகராதீஷ மங்களாசாசனேனி நிர்ணீத பரதத்வாய விஷ்ணு சித்தாய மங்களம். நல்ல திருப்பல்லாண்டு 403 வாழியே 461 நமக்குரைத்த அன்பாழியே சொல்லறிய ஆணிதனில் சோதி வந்த அன்பாழியே தொடை சூடி கொடுத்தாலே தொண்டம பண்பாழியே செல்வ நம்பி தனை போலே சிறப்புற்ற அன்பாழியே சென்று கீழெடுத்த மால் தெய்வம் என்ற அன்பாழியே வில்லிபுத்தூர் நகரத்தை விலக்கி வைத்த அன்பாழியே பேதியர் கோர் பட்டர் பிரான் மீது நிர்வாழியே பெரிய ஆழ்வார் திருவடிகளே சரணம்.